Good morning, girls. Today's class, we are going to see the last unit supplementary of the 11th standard, The Never Never Nest. It's written by Cedric Mount and it is a play. It is an one-act play. First, let me tell you what is an one-act play. What is an one-act play? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் ஆக்ட் பிளே அப்படின்றது ஓரங்க நாடகம். ஒன் ஆக்ட் பிளே இஸ் அ ப்ரீஃப் ஒன் வித் 2 or 3 scenes ஒன்லி. ஓகே, ஒரு ஒன் ஆக்ட் பிளேன்றது ஒரு 2 அல்லது 3 சீன்ஸ் வச்சு நடிக்கக்கூடிய ஒரு நாடகம். இட் ஆஸ் அ சிங்கிள் ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் வித் 2 or 3 கேரக்டர்ஸ். இதில் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 3 to 4 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் இதில் இருப்பாங்க. The characters are those who we meet in our daily life. அதான் நம்ம டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடியவங்களை தான் இதில் கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. The play brings abruptly producing a single effect. அதாவது இது வந்து ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. In this one act play, அதாவது இந்த ஓரங்க நாடகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா only one scene is there. ஆக்சுவலி இதில் பார்த்துட்டோம்னா நமக்கு கொடுத்துருக்கிறதுல த நெவர் நெவர் நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் அந்த இது மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலி இன் ஒன் ஆக்ட் பிளே வந்து 2 or 3 சீன்ஸ் இருக்கும். நான் அதை தான் நான் சொன்னேன். ஏதாவது ஒரு ட்ராமா எடுத்து அதில் வந்து ஒரு 2 அல்லது 3 கேரக்டர்ஸ் தான் வரும். இதில் இன் தீஸ் கேரக்டர்ஸ் வந்து எப்படின்னா வில் பி மீட்டிங் தெம் இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே லைஃப். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த நெவர் நெவர் நெஸ்ட்டில் வந்து அந்த ஆத்தர் வந்து கிவ்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மெசேஜ் இன் த பிளே ஃபைனலி ரிகார்டிங் அ இன்ஸ்டால்மெண்ட். அந்த இன்ஸ்டால்மெண்ட் தான் இதில் வந்து பேஸாக வருது. எப்படி வந்து இருக்காங்க மக்கள் இப்போ, அதாவது அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு அட் ப்ரெசன்ட் இதில் ஜென்ரேஷனுக்கு கூட இதை சொல்லலாம். பை நவ் பே லேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரியில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீல் சி அபவுட் த ஆத்தர், தட் இஸ் பயோகிராஃபி ஆஃப் த ஆத்தர். Cedric Mount is a considerable distinguished playwright of his age. He wrote some thoughtful plays which include 20th Century, Lullaby, To Cut a Long Story Short, and Nature Abhors a Vacuum. His one-act play are easy to perform, satirical, witty, and insightful. These one-act plays expose the charms of contemporary society besides delicately admonishing the guilty. ஸோ ஒரு தலைக்குனிவு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அன்றாட வாழ்க்கையில் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத அவங்களே வந்து வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து இந்த கதையானது வந்து தொகுத்து கொடுக்கப்பாரு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஜஸ்ட் வீல் நோ அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் பிளே. த பிளே த்ரூ அ லைட் ஆன் த repression of a materialistic life. The couple in the story keep on buying things on heavy loans and struggles to repay the installment. Aunt Jane, who visits them, warns them of the folly. folly அப்படின்றது என்னன்னா முட்டாள்தனம். அவங்க செஞ்ச ஒரு பெரிய முட்டாள்தனத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க இதில் வரக்கூடிய ஆண்ட் ஜெயின்ற கேரக்டர். Now let me introduce a character in the story. The characters who and all we are going to meet in the story is Jack, Jill, Jack's wife, Aunt Jane, nurse. So idhila paathuta only 4 characters are coming in the story. Okay, let's get into the lesson. Now read the enact and enjoy the play based on the theme of purchases on installment. Let's know what and all things happening in the story. ஓகே, the installment அப்படின்றது என்ன அப்படின்னா தவணை முறையில் வாங்குறது. நீ வந்து இப்போ எதுனாலும் நீ வாங்கிக்கலாம், நீ அதுக்கப்புறமேட்டு பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, இந்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இப்போ இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ the scene took place in the lounge. ஸோ launch அப்படின்றது நத்திங் பட் வரவேற்பறை. இட்ஸ் அ ட்ராயிங் ரூம். நம்ம வந்து லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். யார் வந்தாலுமே முதல்ல நம்ம அந்த ரூமில் தான் உட்கார வைப்போம். ஸோ இந்த சீன் வந்து அங்கே தான் டுக் பிளேஸ் ஆகுது. த லான்ச் ஆஃப் ஜாக் அண்ட் ஜில்ஸ் வில்லா
at New Hampstead. ஸோ இந்த வில்லா அப்படின்றது நத்திங் பட் அந்த பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு வீட்டை சுற்றி நிறையா மரம், அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்குமோ அதை தான் வந்து வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாக் அண்ட் ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் வில்லா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்களோட வீடு அதுதான். The essential furniture consists of a table on which are writing materials and 2 chairs. As the curtain rises, the lounge is empty, but Jack and Jill come immediately, followed by Aunt Jane. ஸோ அந்த ஒரு ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதும் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ராமா ப்ளே பண்ண வராங்க. ஸோ ஐ ஹவ் ஷோன் everything. You can see the villa as well as the screen before taking the story. So everything is shown as a picture to you. Jill, and this is a lounge. ஸோ இதான் லாஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. Aunt Jane, charming, such a cozy little room and such a pretty furniture அப்படின்றாங்க. ஸோ சார்மிங் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா அவங்க ஆண்ட் ஜெயின் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, ஜாக் அண்ட் ஜில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஜாக் வந்து அங்கே அவர் தான் குடும்ப தலைவர், ஜில் வந்து அவங்க வந்து ஜாக்கோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆண்ட் ஜெயின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடை பார்க்கும் போது அவங்க சொல்கிறாங்க. சச்ச கோசி அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கம்ஃபர்டபுள், ஒரு வசதியான அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோசி லிட்டில் ரூம் அண்ட் சச் ப்ரிட்டி ஃபர்னிச்சர்ஸ், இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஃபர்னிச்சர்லாம் பார்க்கும்போது ஜாக் மோடஸ்ட்லி அப்படின்னா ரொம்ப அடக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, we like it, you know, handy place to sit in and listen to the radiogram. ஸோ ரேடியோகிராம் அப்படின்னா நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும், அதில் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Aunt Jane, oh, have you got a radiogram as well as a car and a piano? ஸோ ரேடியோகிராம் வேறு வச்சுருக்கீங்களா, காரு பியானோ வேறு இருக்குது, இதெல்லாம் வேறு கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஜாக், why, of course Aunt Jane, you simply must have a radio set nowadays. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆண்ட், இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், இல்லாமலாம் எப்படி இந்த ரேடியோகிராம் அப்படின்றது. அதாவது இது வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 1950s வந்து இந்த இது இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயந்தான். இப்போ எப்படி வந்து யார் வீட்லையாச்சும் டிவி இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இதெல்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அது மாதிரி தான் அப்போ வந்து இந்த ரேடியோகிராம்ன்றது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜில், அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் ஃபார் மீ வென் ஜாக்ஸ் அவே அட் பிஸ்னஸ், ஐ ஈவன் மேக் ஹிம் மூவ் இட் இன் டு த கிச்சன் ஸோ தட் ஐ கேன் லிசன் டு இட் வைல் ஐ குக். ஸோ நான் வந்து எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போ அப்படின்னா ஜாக் சம்டைம்ஸ் அவன் வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியே ஊர் எங்கேயாச்சும் போயிட்டா கூட எனக்கு இது ஒரு துணையாக இருக்கும். நான் கிச்சனில் எடுத்து வச்சுட்டு என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் வந்து இதை பாட்டை கேட்டுகிட்டே நான் சமைக்கலாம், எது வேணால் நான் லிசன் பண்ணிகிட்டே செய்யலாம், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஜாக், சிட் டவுன் ஆண்ட் ஜெயின், யூ மஸ்ட் பி டயர்ட் அண்ட் வி ஹவ் ஷோன் யூ எவ்ரிதிங் நவ். ஸோ இது வரைக்கும் சுற்றி காமிச்சதெல்லாம் பார்த்துட்டு ஜாக் என்ன சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா சுற்றி பார்த்தீங்க, இதுலேயே உங்களுக்கு டயர்டாக இருக்கும் ஆண்ட், அதனால் நீங்கள் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா அவங்க வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜில், வாட் டு யூ திங்க் ஆஃப் ஆர் லிட்டில் நெஸ்ட் ஆண்ட் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜில் வந்து கேட்குறா, அவன் ஒய்ஃப் கேட்குறா, எங்களுடைய நெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், ஒரு குருவிக்கூடு, சின்னூண்டாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டை சுற்றி காமிச்சிட்டு வேணுக்குன்னு அவ்வளோ அடக்கமாக அவள் கேட்குறாளாம், எங்களுடைய நெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆண்ட் ஜெயின், ஐ திங்க் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மை டியர்ஸ், த ஃபர்னிச்சர் அண்ட் தி கார் அண்ட் தி பியானோ அண்ட் த ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் த ரேடியோ, வாட்ஸ் இட், இட்ஸ் ஒண்டர்ஃபுல், ரியலி ஒண்டர்ஃபுல். நான் என்னன்னு சொல்லுவேன், இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்னிச்சரை சொல்கிறதா, காரை சொல்கிறதா, பியானோவை சொல்கிறதா, ரெஃப்ரிஜரேட்டரை சொல்கிறதா, இல்லை ரேடியோவை சொல்கிறதா, எதுன்னே எனக்கு தெரில, எல்லாமே பார்த்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக், அண்ட் we owe it all to you.
ஓ இட் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா இன்டெப்டட், நாங்கள் வந்து கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா ஆண்ட் ஜெயினுக்கு. எல்லாமே இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஆண்ட் ஜெயின். எஸ் ஜாக், தட்ஸ் வாட் வரிங் மீ. ஆமாம் நானே கேட்கணும் இருந்தேன், இது எனக்கே ஒருக்குள்ளே ஒரு கொஷினாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் ஆண்ட் ஜெயின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக், ஒரிங் யூ? ஆண்ட் ஜெயின், என்ன உங்களை ஒரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆண்ட் ஜெயின், எஸ், தட் செக் ஐ கேவ் யூ ஃபார் யுவர் வெட்டிங் ப்ரெசன்ட், இட் வாஸ் ஒன்லி 200 pounds. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா வெட்டிங் கிஃப்ட்டுக்காக, அது வந்து வெறும் 200 pounds தானே இருந்துச்சு அப்படின்றா. wasn't it, அப்படி தானே அப்படின்றா. ஐ didn't put 2000 by mistake. நான் வந்து எதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டு 200க்கு பதிலாக 2000 சொல்லிட்டு எதுவும் கொடுத்துடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜில், why no Aunt Jane, what on earth made you think so like that? So what, இதை வந்து கேட்கும் போது அவன் கேட்குறா, வாட் ஆன் எர்த் மேட் யூ டு திங்க் ஆன் லைக் தட் அப்படின்னாக்கா, இப்படி நினைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வந்துச்சு இப்போ? வாட் ஆன் எர்த் அப்படின்னா என்ன வந்துச்சு இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது யார் கேட்குறாங்கன்னா ஜாக் வந்து கேட்குறான். ஏன்னா ஆண்ட்டுக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு, நான் அவ்வளோதானே நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அந்த கிஃப்ட்லேயே இவ்வளோதையும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்ட் ஜெயின், வெல் தட்ஸ் ஆல் ரைட், பட் I still don't altogether understand this house. Relieved, it's very lovely, but doesn't it cost a great deal for rent? ஆமாம், இந்த வீடை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் நீங்கள் எப்படி ரெண்ட் கொடுத்து சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜாக், ரெண்ட்? ஓ நோ, வி டோன்ட் பே ரெண்ட். அப்படியா, ரெண்ட்டா, வாடகையா? நாங்கள் அதெல்லாம் கொடுக்கலையே, நாங்கள் எதுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஜாக் கேட்குறான். ஆண்ட் ஜெயின், பட் ஜாக், if you don't pay rent, you'll get turned out into a street, and that would never do. You'll Jill and the baby to think of now, and you know, நீங்கள் பாட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து வீட்டுக்காரன் வந்து வெளியே தெளிர மாட்டானா தெருவுக்கு? எப்படி நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இப்போ வந்து உனக்கு குழந்தை வேற இருக்குது, ஒய்ஃபையும் குழந்தையும் என்ன நடுரோட்டையாக நிற்க வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட் கேட்குறாங்க. ஜாக், நோ நோ ஆண்ட் ஜெயின், யூ மிஸ்அண்டர்ஸ்டுட் மீ. We don't pay rent because the house is ours. இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் ரெண்ட் எல்லாம் கொடுக்கறத பற்றி எதுவும் இல்லை, இந்த வீடே எங்களுது தான், இது எங்களோட வீடு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட் ஜெயின்ட்டுக்கு இதை கேட்டது இன்னும் ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. யாஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த யாஸ்ன்றதை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க, அவங்களால நம்ப முடியாதது. என்னது, இது சொந்த வீடா? இவ்வளோ பெரிய ஒரு வீடு வந்து உங்களுக்கு சொந்தமா இந்த விழா வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜில், வாய், எஸ், யூ ஜஸ்ட் பே 10 pounds அண்ட் இட்ஸ் யோர்ஸ். ஆமாம், நீங்கள் 10 pounds பே பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக், யூ see, Aunt Jane, we realized how uneconomic it is to go on paying rent year after year when you can buy and enjoy a home of your own for 10 pounds and a few quarterly payments. Of course, why be Mr. Tenant when you can be Mr. Owner? யோசிச்சு பாருங்க, நான் வந்து மிஸ்டர் டெனண்ட்டுன்னு என்னை கூப்பிட்றது நல்லா இருக்கா, இல்லை மிஸ்டர் ஓனர்னு சொல்கிறது நல்லா இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மிஸ்டர் ஓனர்ன்றது தான் நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஒன்றும் பெருசே இல்லை. ஒரு 10,000 pounds வந்து நான் 10 pounds நான் கொடுத்தேன்னா அந்த வீடு வந்து எனக்கு இதாக போகுது, அதுவுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்பப்போ பிடிச்சிட்ருக்க போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட் ஜெயின், I see, yes, there's something in that. Even you must be getting on very well to keep up a place like this. ஸோ இதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் நீ இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜில், ஓ he is Aunt Jane. Why, only last year he have a 5 shilling raise, didn't you, Jack? ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்ட், அவருக்கு வந்து இப்போ தான் போன மாதம் சம்பளத்தில் கூட 5 shilling ரேஸ் ஆணுச்சு அப்படின்றாங்க. அந்த ஷில்லிங் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் 5 paisa ஈக்குவல் டு அக்கார்டிங் டு ஆர் கண்ட்ரி. ஸோ அந்த 5 பைசாவை தான் அவங்க வந்து ஷில்லிங் சொல்லுவாங்க. இது 1971 வரைக்கும் அங்கே வந்து அந்த இதில் இருந்திருக்கு. ஓகே, பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5 shilling அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 shilling வந்து அவருக்கு ரேஸ் ஆகிருக்கு, அவருடைய
இன்கமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே ஜாக் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ஜாக் மாடஸ்ட்லி திருப்பி அடக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் தட் வாஸ் நத்திங் ரியலி, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 10 திஸ் கிறிஸ்மஸ். அதெல்லாம் கூட இல்லை, இன்னும் நான் அந்த கிறிஸ்மஸ்க்கு இன்னும் அது 10 இன்க்ரீஸ் ஆகும், 5லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே அப்படின்றாங்க. ஆன் ஜெயின் சடன்லி, ஜாக், ஐ ஹவ் ஜஸ்ட் தாட் ஆஃப் சம்திங், தட் கார் இஸ் இட் யோர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக திருப்பி கேட்குறாங்க. ஜாக், அந்த கார் இருக்கே, அந்த கார் கூட உன்னோட தானா, அதுவும் சொந்தம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஜில், அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆஸ் அப்படின்றா. ஆன் ஜெயின், ஆல் யோர்ஸ், அந்த கார் முழுசுமே உனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, டில் இயர் ஐ ஸ்டாப் கேர்ள்ஸ், யூ ரீட் த லெசன் அண்ட் ஸ்டடி தி paragraph for this lesson. We'll continue in the next class, ma. Thank you, ma.